நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி. கோவில்பட்டியிலிருந்து சென்னை திரும்பின கையோட சிதம்பரம் நடராச பெருமான் கோயிலிருந்து தீட்சிதர் ஆணி திருமஞ்சனத்துக்கு நீங்கள் இங்கே வரலையாம்மா அப்படின்னு கேட்டார். எனக்கு என்னமோ நடராச பெருமானே நம்மளை வர சொல்கிறதா எனக்கு தோணுது. அதனால் நிறைய மகிழம்பூ சரங்களை எடுத்துக்கிட்டு தில்லை நோக்கி என்னுடைய பயணம். தில்லையில் எனக்கு ஏற்பட்ட அற்புதமான அனுபவங்களுடைய தொகுப்பாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சிவமல்லி அப்படின்னு இந்த மகிழம்பூவுக்கு பேராம். பேர்லேயே மகிழ்ச்சி இருக்குது. நம்ம சிவாலயத்தில் அண்ணாமலையார் கோயிலையும் திருவொற்றீஸ்வரர் கோயிலையும் மகிழம் மரம் தான் தல விருட்சமாகவே இருக்குன்னா எவ்வளோ விசேஷமான பூன்னு பார்த்துக்கோங்க. ஆடலரசன் நடராச பெருமானை தரிசனம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆணி திருமஞ்சனம் மிக பிரம்மாண்டமான அளவில் சிதம்பரத்தில் நடக்குங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லட்சக்கணக்கான மக்கள் பக்த கோடிகள் இங்கே வந்திருக்காங்க. ஆக்சுவலி சிதம்பரம் வரணுன்றது எனக்கு ஒரு பிளானாக இருந்தது. என்னுடைய பிரிய மகன் ஹரிபிரசாத் என்ன சொன்னான்னா, விசேஷ மலர்கள் ஏதாவது கிடச்சிதுன்னா வாசனை பூக்கள் நீங்கள் சென்னையிலேருந்து இப்போ வைகாசியில் நிறையா ஆணியில் நிறையா கிடைக்குமே, நீங்கள் வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஆனால் அவன் இன்ஃபார்ம் பண்ணது நேற்றுக்கு நைட்டு. வாசனைக்கு எப்போதுமே கொடுக்குறவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி அந்த தம்பிகிட்ட, தினேஷ் எனக்கு எப்படியாவது வாசனை பூ அரை கிலோ எல்லாத்துலேயும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து, அக்கா நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கு மேலே தான் வண்டி வரும், அந்த லோடு வந்து உங்களுக்கு நான் இதெல்லாம் டெலிவரி பண்ண எப்படியும் 3-4 மணி ஆகிடும்க்கா அப்படின்னு சொன்னோன்னே, நான் இன்றைக்கி காலையில் கிளம்பி சிதம்பரம் வர்ற பிளானு. இன்றைக்கே நான் வந்து தேரில் நடராச பெருமான் வரும்போது தரிசனம் பண்ணிடணுன்னு ஒரு ஆசையில் நான் கிளம்புறேன். அப்போ என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடந்து, சரி இது ரூல்ட் அவுட்டு, வேறு ஒரு நாளில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். காலையில் ரெடி ஆகிட்டுருக்கேன். பூக்காரர் அந்த தம்பி தினேஷ் கால் பண்ணி, மகிழம்பூ இருக்குக்கா, அது எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, அவருக்கு வந்து நான் எங்கே போகிறேன் என்ன ஏது எதுவுமே தெரியாது. சேலம்லேருந்து ஒரு ஃபேமிலி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 108 சரம் வந்து மகிழம்பூவை கட்டியிருக்காங்க. நடராஜர் கோயில்லையே இந்த மண்டகப்படிக்காக அவங்க வந்து தயார் பண்ணிட்டாங்க. பூ வந்து சென்னையிலேருந்து வர வேணாம், நாங்கள் லோக்கல்லையே இங்கே ரெடி பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க, அதனால் எங்களுக்கு இந்த ஆர்டரை நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு கட்டினத்துக்கு அப்புறம் கேன்சல் ஆகிருக்கு. ஆனால் அந்த மகிழம்பூ தான் நான் எடுத்துகிட்டு அவங்க நினச்சி ஆசைப்பட்ட அதே நடராஜருக்கு சாத்துறதுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஃபுல்லாக மகிழம்பூ சரமாக இருக்குது. எல்லாத்தையும் கோத்து நடராச பெருமான் நாளைக்கு சூப்பராக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சரத்தை பார்க்கும்போதே எனக்கு இது வந்து நடராஜ பெருமானுடைய திருமேனியில் படப்போகுதா அப்படின்னு இதையே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிடலான்னு தோணுது. அந்த அளவுக்கு நெகிழ்வாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. தேங்க்யூ. இதை என்னமோ ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. மாயாவோட சிதம்பரத்தில் ஊர் சுற்ற போகிறேன். மாயா கூட இருக்கிற வரைக்கும் அந்த பாசிட்டிவிட்டிக்கு குறையவே இல்லை. எங்கே போனாலும் ஜெயந்தான். இந்த இடத்துல சிதம்பரத்தில் எங்கேயுமே ரூம் கிடைக்காதுன்னாங்க. ஆனால் நான் ஜஸ்ட் லைக் தட் உள்ளே வந்தேன், ரூம் கிடச்சிது. எல்லாமே எனக்கு அமைஞ்சுது. அதே மாதிரி நடராச பெருமானுடைய தரிசனம் எங்கள் அம்மா சிவகாமியையும் நான் தரிசனம் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரியோடைய நடராஜ பெருமானுக்கும் ஒரு சரம் அந்த மகிழம்பூ போக போகுது. தில்லை நடராச பெருமானுடைய ஆலயம் வெறும் ஆலயம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அதுதான் ராஜாதி ராஜன் தில்லை அம்பலவாணனுடைய கோட்டை. அதுதான் அவருடைய அரண்மனை. அரண்மனையிலிருந்து மக்களை பார்க்கறதுக்காக ராஜா இறங்கி வர்றாரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொடுப்பினை அப்படின்னு பக்த கோடிகள் திரண்டு வந்து தேருடைய வடம் பிடிச்சு இழுக்கணும். ராஜா ஊர்வலமாக வரக்கூடிய அந்த தேரை பிடிச்சு இழுக்கிறதே நமக்கெல்லாம் பெரிய கொடுப்பினை அப்படின்னு சொல்லி நடராச பெருமானுடைய தேர் உற்சவத்தில் கலந்துக்கிட்ட பக்த கோடிகள் 1.5 லட்சம் பேருக்கு மேலே கூடியிருக்காங்க. ஆணி திருமஞ்சன விழாவில் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு கூட்டம் மத்தியில் ராஜா எல்லா பக்தர்களுக்கும் மகாராஜாவாக காட்சி கொடுக்குறாரு. சில பேரால் கோயில்களுக்கு போக முடியாத சந்தர்ப்பம் சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இந்த அற்புத காட்சி மனநிறைவை கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது என்னுடைய சிதம்பரம் பயணத்தில். திடீர்னு அந்த பயணம் அப்படின்னா கூட எனக்கு எல்லாமே அமைஞ்சு கொடுத்தது. ஒரு ஹோட்டலில் அமைஞ்சுது. போகிற இடத்துலலாம் எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் அப்படின்னு சாப்பிட்டுட்டு அப்பப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த வீதிகளில்
திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி வலம் வந்தது ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுத்தது. எங்கள் ராஜாவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மதுரை எம்பதியில் ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படுதுன்னா, தில்லையில் வேறு விதமான மகிழ்ச்சி. அன்னம் பாலிக்கும் தில்லை அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போதும் ஏதாவது ஒரு உணவு அங்கே கொடுத்துட்டே இருக்காங்க. கேட்கவே வேணாம், ஆணி திருமஞ்சனம் நடந்துட்டுருக்கிறதுனால அவ்வளோ அழகான அலங்காரத்தோட கோயில் காட்சி கொடுத்துட்டு இருந்தது. மாப்பலா வாழைன்னு முக்கணிகளால் சிறப்பு அலங்காரங்கள் அந்த கோயிலில் பண்ணியிருந்தது. ஒரு வித்தியாசமான முயற்சியாகவும் ரொம்பவே கண் கவரக்கூடியதாகவும் இருந்தது. அங்கங்கே லைட்டிங்ஸில் நான் பகல்லையும் போனேன், சாயந்தரத்தில் போனேன், ராத்திரியில் போனேன்னு எல்லா வேலைகள்லேயும் போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால என்னால் நிறைய விஷயங்களை கவர் பண்ண முடிஞ்சுது. கோயிலுடைய புனிதத்துவம் கெடாத வகையில் மூலஸ்தானத்தில் அல்லது மற்ற இடங்களில் ப்ரொஹிபிட்டட்னு போட்டிருக்கிற இடங்களில் மட்டும் வீடியோஸ் எடுக்காமல் மற்ற அழகை மட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கோபுரத்தினுடைய அழகு, அந்த லைட்டிங்ஸ், மக்கள் எவ்வளோ ஆனந்தமாக இந்த திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. அங்கங்கே கோயிலுக்குள்ளேயே கடைகள் போட்டு சிறு வியாபாரிகள்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்கும்போது கோயில்லையே இப்போ கடை போடுறதுக்கான அனுமதியெலாம் கொடுத்துருக்காங்க போல் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய பெரிய கோயில். அந்த கோயிலை சுற்றி சுற்றி வந்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சுருக்கோமோ அது அத்தனையும் கரைஞ்சு போயிடும். தில்லை அம்பலவான நமக்கு அப்படி ஒரு கடாட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு தான் தோணும். அவ்வளோ அழகான அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே இந்த கூட்டத்தினால் மக்கள் அவதிப்படாத வகையில் எல்லாத்தையும் ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. தீட்சிதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் எல்லாமே அவங்களுடைய முடிவு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சது. தீட்சிதர் மட்டும் இல்லாமல் மாமியும் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் மடிசாரில் அழகழகாக பட்டுப்புடவையில் கட்டிக்கிட்டு பட்டு பாவாடை தாவணி, குட்டி குழந்தைங்கள்லாம் கால் நிறைய சலங்கை போட்டுட்டு இவங்க தான் சிவகாமியோன்னு நினைக்கிற வகையில் அவ்வளவு அருமையாக இருந்தது. சிதம்பரத்தில் நடமாடிக்கிட்டு இருந்த மக்களை பார்க்குறதே ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நான் வளைச்சி வளைச்சி இந்த மாப்பலா வாழை இந்த டெக்கரேஷனை காட்டிக்கிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட. இப்போ நான் ஒரு இடத்த காட்டுறேன். அந்த இடத்துல சரம் மாதிரி ஒன்று தொங்கும். அது பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ்அப் போயிருப்பேன். இந்த சரம் பார்த்திங்கன்னா இது ஏதோ ஒரு கொடி மாதிரி கொத்தாக தொங்க விட்டுருப்பாங்க. நடராச பெருமான் அணிந்து வரக்கூடிய ஆபரணங்களை பார்த்து மக்கள் கண்ணு வச்சுருவாங்களாம். அதனால் திருஷ்டி ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நிலவாசலில் இந்த தோரணத்தை கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி தீட்சிதர் சொன்னப்போ ஒரு வித்தியாசமான தகவலாக தெரிஞ்சுது. ராஜாதி ராஜன் நடராச பெருமானை இன்றைக்கி ஆணி திருமஞ்சன நாளில் அருமையாக தரிசனம் பண்ணிக்கிட்டேன். அவர் இந்த 21 படி வழியாக கனக சபைக்குள்ளே என்ட்ரி ஆகிற அந்த ஒரு கம்பீர தோற்றம் காண கண்கோடி வேண்டும். கண்ணில் தார தாரையாக கண்ணீர் தான் வரும். சிவகாமி அப்படியே பவ்யமாக அடக்கமாக இப்படி கூட ஒரு பட்டுப்பாப்பா இருப்பாளா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை என் லைஃப்பில் இதுக்கு முன்னாடி அடைஞ்சது இல்லை. ஏன்னா நான் ஆணி திருமஞ்சனமோ அல்லது மார்கழி திருவாதிரை தரிசனத்துக்கோ நான் வந்தது கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கேன். இவ்வளோ கூட்டத்தில் எனக்கு இந்த மாதிரி தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட 5 hours ஒரு இடத்துல செட்டில் ஆகி அங்கேயே வெயிட் பண்ணி அவர் உள்ளே வந்த அந்த அழகு, அந்த தீ ஜுவாலைக்கு நடுவில் அவரை பார்க்கும்போது பாப்பா பேரானந்த அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவரை கனக சபையில் இன்றைக்கி நமஸ்காரம் பண்ணிக்கணுன்றதுக்காக போயிருந்தப்போ நிறைய தலை நிறைய பூ சிவகாமி கொடுத்தா மாயாவை கூட்டிகிட்டும் வந்திருக்கேன். அண்ட் வஸ்திரம் சுவாமிக்கு அணிவிச்சது, சிவகாமி பாதத்தில் வச்சு கொடுத்தது, அதுக்கப்புறம் திருவடி விபூதி, அவருக்கு விபூதி அர்ச்சனை பண்ண விபூதி, அதுக்கப்புறம் தேன் சந்தனம் அப்படின்னு அபிஷேக பொருட்கள், மாலை. இந்த கௌரவம்லாம் எனக்கு தகுதியே கிடையாது. ஆனாலும் மாயா வந்திருக்கா அப்படிங்கிறதுக்காக, மதுரையின் பேரரசி சிதம்பரத்தின் மகாராணியை பார்க்க வந்திருக்காங்கிறதுக்காக நடந்திருக்கலாம். இந்த அழகான புகைப்படத்தோட இன்றைக்கி இப்படி ஒரு அனுபவம் எனக்கு சிதம்பரத்தில் கிடச்சிது. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
எப்போதும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். நான் அடைஞ்ச இன்பங்களை இந்த உலகத்தில் எல்லாரும் அடையணும். நான் இன்றைக்கி வந்து தரிசனம் பண்ண மாதிரி என்னுடைய சந்ததி மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய பக்த கோடிகள் எத்தனையோ பேருக்கு ஏக்கம் இருக்குது சிதம்பரத்தில் வந்து நடராஜரை தரிசனம் பண்ணணும்னு. அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு சித்திக்கணும் அப்படின்னு நான் மனதார நடராஜரையும் சிவகாமியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்களுடைய அரண்மனை எங்கே இருக்குன்னே தெரியல, அந்த மன்னர்களுடைய வம்சம் எங்கே இருக்குன்னு தெரியல, நமக்கு ஒரு விவரமும் தெரியல. அந்த காலத்தில் இருந்த அரண்மனை எப்படி இருந்தது, கோட்டை கொத்தளங்கள் எப்படி இருந்ததுன்னு அங்கங்கே சுவடுகளை தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் நித்திய ராஜா, நிரந்தர மகாராஜா, சக்கரவர்த்தி நடராச பெருமானுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் நடராசர் கோயிலை நம்ம இப்போவும் தரிசனம் பண்ணிக்கலாம், எப்போவும் தரிசனம் பண்ணிக்கலாம். சூரியன் உள்ள வரை அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்போதுமே நடராச பெருமான் கோயில் நமக்காக இங்கே இருக்க போகுது. அதனால் நிச்சயமாக சிதம்பரம் ட்ராவல் பண்ணி நடராச பெருமானை, மகாராஜாவை, சக்கரவர்த்தியை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்கள். மகாராஜாவை பார்த்துட்டோம், மகாராணியை அவங்களுடைய தனி கோட்டையில் போய் பார்க்கணுமே அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அதுக்கு முன்னாடி தில்லைக்காளி கோயிலுக்கு போயிருந்தேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கோயில். என்னவோ அவ்வளோ அழகு இருக்கும் அந்த கோயிலில். அதை சொல்ல முடியாத, விவரிக்க முடியாத ஒரு பேரழகியாக காளி இருப்பாள். எனக்கு எப்போதுமே காளின்னா ஒரு ஈர்ப்பு. ஆங்காரியாக அவளை எல்லாரும் பார்த்து பயப்படுவாங்க, அல்லது குழந்தைகளுக்கு கூட ஒரு பயம் தர்ற வகையில் அவளுடைய சொரூபம் இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு என்னமோ அவளுடைய உதட்டோரமாக ஒரு புன்முறுவலும் நம்மளை ஈர்க்கக்கூடிய பேரழகியாக ஒரு சொரூபத்தை அவள் காட்டிக்கிட்டு நிற்கிறா அப்படின்னு தோணும். அந்த ஒரு ரியாலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெண்ணுக்காக இருக்கட்டும் ஆணுக்காக இருக்கட்டும், கோபம்ங்கிறது, ஆங்காரம்ங்கிறது, இந்த குணங்கள்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய குணங்கள். அந்த குணங்களை அப்படியே ராவாக வெளிப்படுத்துகிறா அப்படின்னு தோணும். தில்லைக்காளியுடைய வளாகத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அந்த கோபுரத்தில் அங்கங்கே தெரியக்கூடிய சுதைகள்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வித்தியாசமான சில தெய்வங்களை நம்ம இந்த கோயிலில் பார்க்க முடியும். அப்படி தான் வீணா வித்யா ரூபிணி அப்படிங்கிற மாதிரி வீணா வித்யாம்பிகை அப்படின்னு ஒரு அம்பிகையை நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி நிறைய சன்னதி, அதாவது ஒரு சின்ன சிலை மட்டும் இருக்கும், பட் ரொம்ப ஸ்பெஷலாக எங்கேயும் பார்க்க முடியாத ஒரு சிலா வடிவமாக நம்ம பார்க்க முடியும். அப்படி தான் இந்த வீணை வித்யாம்பிகை. நிறைய பேர் உருகி உருகி அங்கே பிரார்த்தனை பண்ணதை பார்த்தேன். மஞ்சள் உடம்பு பூரா பூசிக்கிட்டு அந்த அம்பிகை இருந்ததை பார்க்க நல்லா இருந்தது. சிதம்பரம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தில்லைக்காளியை மறக்காதீங்க. காளிக்கும் நடராச பெருமானுக்கும் நடந்த போட்டியில் காளி தோற்கடிக்கப்பட்டாள் அப்படிங்கிறதே எனக்கு மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். காளி விட்டு கொடுத்தாள் அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணும். இதில் நிறைய எனக்கு புராண கதைகள் அவ்வளோவா தெரியாமல் என்னுடைய செவி வழி செய்தி வழியாக எனக்குள்ளே தோன்றின உணர்வை தான் நான் சொல்கிறேனே தவிர, பெண்மை என்றைக்குமே தோற்காது, ஆண்மை என்றைக்குமே வந்து பெண்மையை விட்டு கொடுக்காது. ஆணும் பெண்ணும் இணைந்த சொரூபமாக அர்த்தநாரீஸ்வரராக தான் சிவபார்வதி சொரூபத்தை நம்ம என்றைக்குமே நினைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் எனக்கு தோணத்தான் செய்யுது. ரொம்ப அழகான அந்த கோயிலை அருமையாக ரசிச்சுட்டு, அங்கே எதிரில் ஒரு குளம் இருந்தது, அதை தூரக்கிருந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் போனது நம்ம தில்லை நடராச பெருமானுடைய ஆலயம். எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பதில்லைன்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு மாதிரி தான் நடராச பெருமானுடைய ஆலயத்தை நம்ம எத்தனை முறை பார்த்தாலும் நம்மளால் அத்தனை சன்னிதானத்துக்கும் போய் எல்லாத்தையும் நிறைவாக நம்ம வழிபாடு பண்ணிட முடியுமான்றதும் கேள்விக்குறி. இன்னொன்று, அந்த அழகை முழுமையாக உள்வாங்கி ரசனைக்கு உட்படுத்திட முடியுமாங்கிறதும் கேள்விக்குறி. இப்போது பார்க்குறது வடக்கு கோபுரம். வடக்கு கோபுரம் வழியாக நம்ம உள்ளே போனால் சிவகாமி அம்பாளுடைய சன்னதியை விரைவில் அடைய முடியும். அப்படிங்கிறதுனால தெரிஞ்ச தீட்சிதர் நீங்கள் வடக்கு கோபுரத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை போகிற வழியெல்லாம் இருக்கக்கூடிய அழகான சிற்பங்களை ரசிச்சுக்கிட்டே சிதம்பரம் கோயிலுக்குள்ளே வடக்கு கோபுரம் வழியாக உள்ளே நுழைஞ்சாச்சு. எடுத்தோன்னே போனது முருகப்பெருமான் ஆலயம். கொஞ்ச நேரம் இந்த தீட்சிதருக்காக உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் கொத்து கொத்தாக மாங்காவை பார்த்த உடனே
ஆசையாக இருந்தது. அவ்வளோ மாங்காய் வந்து அந்த மரம் பூரா இலையை விட மாங்காய் அதிகமாக இருந்ததுன்ற மாதிரி இருந்தது. எறும்புகளுக்கும் படி அளக்கக்கூடிய ஈசனை நினச்சி வியந்து தான் போனேன். ஒரு பழத்துக்காக உலகத்தையே சுத்த வச்சார் அப்பா. அவர் வீட்லேயே மாமரத்தடியிலேயே கோயில் கொண்டு அமர்ந்திருக்காரு பாண்டிய நாயக சுப்பிரமணிய சுவாமி. முருகப்பெருமான் எப்படி இருக்காருன்னா அவ்வளோ ஜெய்சாண்டிக்காக இருக்கார். 12 கரங்களோட அவ்வளோ சூப்பராக இருக்கார். பெரிய வேல் வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு பக்கத்துலேருந்து, அதாவது பக்தர்கள் வந்து மூலஸ்தானத்துலேருந்து இந்த பக்கம் நிற்போம், இல்லைனா இந்த பக்கம் நிற்போம். ஒரு பக்கத்துலேருந்து பார்த்தா வள்ளியோடு அவரை நம்ம பார்க்க முடியும், இன்னொரு பக்கத்துலேருந்து பார்த்தா தேவசேனாவோட பார்க்க முடியும். ஒரே டைமில் 3 பேரோட பார்க்க முடியாது. மூலஸ்தானத்தில் இருக்கிற முருகரை மட்டும்தான் சென்டர்லேருந்து பார்க்க முடியும். ரொம்ப அற்புதமான ஒரு கோயில், ஏகாந்தமாக இருக்குது, குயில் சத்தம் அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு மன நிறைவோட மாமரத்தடியிலேயே உட்காந்துருக்கேன், எப்போ வேணாலும் எனக்கு தோணும் போதெல்லாம் பறித்து சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு ஆசையாக கோயில் கொண்டு இருக்காரு. சிவகாமி அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு, ஸ்ரீசக்கரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு, ஆதிசங்கரரை தரிசனம் பண்ணிவிட்டு, இந்த தேரெல்லாம் ஒரு முறை நல்லா பார்த்துக்கிட்டு சிதம்பரத்தை விட்டு கிளம்பணுமா, பிரிய மனமே இல்லாமல் பிரிகிறேன். ரசிக்க மட்டுமே தெரிந்த நந்தினி. நன்றி.